இது வந்து பாப்பாவோட காது குத்து வீடியோ. ஆக்சுவலி பாப்பா காது குத்தி 1 month பக்கம் ஆயிடுச்சு. வீடியோ எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்க தான் கொஞ்சம் டிலேவாயிடுச்சு. இப்போ தான் அதை அப்லோட் பண்ணுறதுக்கும் டைம் இருந்தது. சரி, காது குத்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு காது குத்துறது எங்கே குத்துறது அப்படின்றதே ஒரு பெரிய கன்ஃபியூஸ்டாக இருந்தது. பழனியில் குத்தணும் அப்படின்றது ஆல்ரெடி முடிவு பண்ணியிருந்தது தான். ஆனால் இவ்வளோ பேரும் எப்படி நம்ம இங்கேருந்து பழனி போகிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய குழப்பமாக இருந்தது. அப்புறம் ஒரு வழியாக முடிவெடுத்து பழனியே டிசைட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு நாளே வந்து பாப்பாவுக்கு இந்த கைக்கு மெஹந்தி போடுறது அந்த மாதிரிலாம் போட்டு விட்டுட்டு இருந்தேன். ரொம்ப கிராண்டாலாம் பண்ணலை, ரொம்ப சிம்பிளாக பழனியில் போயிட்டு காதை குத்திட்டு வீட்டுக்கு வந்துட்டோம், அவ்வளோதான். நாளே நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்கேயே நம்ம சமைச்சு எடுத்துகிட்டு போயிடலாம், ஏன்னா அங்கே ஃபுட்டு எப்படி இருக்குமோ என்னமோ தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இட்லியும் பூண்டு சட்னியும் காலையில் டிஃபனுக்கும், மதியம் லஞ்சுக்கு வந்து புளியோதரையும் அப்பளமும் பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். ஒரு 15 பேர் போகிற மாதிரி ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணியாச்சு. எங்கள் வீட்டு சைடாலையும் சரி, ஹஸ்பண்ட் வீட்டு சைட்லேயும் சரி, 2 ஃபேமிலியும் சேர்த்து ஒரு 15 பேர் இங்கேருந்து கிளம்பிட்டோம். சனிக்கிழமை நைட்டே ஒரு 12 மணி போல் வேனில் ஏறியாச்சு. அங்கே போய் பழனியில் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 4 o'clock 5 o'clock பக்கம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு போன உடனே பாப்பாவுக்கு மொட்டை அடிச்சுட்டு அவளை குளிப்பாட்டி விட்டுட்டு காது கீழே இருக்கிற முருகன் கோவிலில் தான் குத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு கீழே இருக்க முருகன் கோவிலே வந்து காதையும் குத்திட்டு அதுக்கப்புறம் மேலே சாமியை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். அப்புறம் வந்துட்டு எல்லாராலையுமே ஸ்டெப்ஸ் ஏற முடியாது அப்படின்றனால சரி ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரெயினில் தான் போகணும். அங்கே போனால் 2 மணி நேரம் அந்த ட்ரெயினுக்கு மட்டுமே வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. ஃபோனும் வந்துட்டு வாங்கிட்டாங்க. எதுவுமே அங்கே யூஸ் பண்ணுறதுக்கும் இல்லை. உள்ளே போயாச்சு, ரிட்டன் வர்றதுக்கும் வழி இல்லை. அழகா ஸ்டெப்ஸில் ஏறிந்தா கூட அந்த 2 மணி நேரத்தில் சாமியவே நாங்கள் பார்த்துட்டு கீழே வந்திருக்கலாம். ஏண்டா அந்த ட்ரெயினுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி அந்த 2 மணி நேரம் வெயிட் பண்ணி மேலே போனாலும் சாமியை பார்க்க முடியல. அதுவும் சண்டே அப்படின்றனால பயங்கர க்ரௌடு. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அவ்வளோ ஒரு கும்பல். இந்த க்ரௌடில் போய் சாமி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 4 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. எல்லாருமே அந்த ஒரு 6:30 போல் மேலே போனது தான் 9-10 மணி ஆயிடுச்சு. யாருமே சாப்பிடவும் இல்லை. அது பாப்பாலாம் வெறும் வயிறாக இருந்ததுக்கு அதுக்கும் அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆயிட்டா. இதுக்கு மேலே இங்கே வெயிட் பண்ணோன்னா நம்ம வந்து யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கீழே போயிடலாம், சாமியை இன்னொரு நாள் கண்டிப்பாக பொறுமையாக வந்து நம்ம சாமியை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற வேலுக்கிட்டே தேங்காய் பழம்லாம் உடச்சி சாமியை கும்பிட்டு கீழே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமா பஸ் எடுத்து ஒரு ஓரமாக நிழலில் கொண்டு போய் நிப்பாட்டிட்டு அங்கேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா வந்து ஒரு சீரெல்லாம் கொஞ்சம் வச்சாங்க. அதெல்லாம் வச்சுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வரதுக்கே ஒரு 3:30-4 பக்கம் ஆயிடுச்சு சாயங்காலம். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எல்லாரும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்க. ரெஸ்ட் எடுத்து அப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மறுபடியும் சாப்பிட்டுட்டு அந்த டேவே ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அம்மா வீட்டில் ஒரு 2 நாள், அப்புறம் இவங்க வீட்டில் ஒரு 2 நாள் அப்படின்னு ஊருக்கு போய் அந்த நாளே ஓடியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஃபங்க்ஷனே முடிச்சுட்டு மேட்டூர் வந்துட்டோம்.